வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு என்ன வந்திருக்குன்னா ஒரிஜினலை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. கரெக்டான ரூட்ல தான் போறியா? ஏன்டா ஒரு கட்டிங் தாண்டா கேட்டாங்க, அதுக்கு என்னமோ இவ்வளவு பெரிய தண்டனையா கொடுத்துருக்கானோ. ஓட்டுகிற தண்ணியில உரைச்சி விட்ட என்னடா குச்சிக்காரி உனோட சூசு என்னத்தரா கலந்து கொடுத்தீங்க? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. என் நண்பன் கல்யாணத்துல இந்த பாட்டு போடணும். கல்யாணத்துல என்ன பாட்டு பாருமா? பாட்டு உஷாரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட முக்கியமாக இதுதான் ஹைலைட்டு. அன்எக்ஸ்பெக்டட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது செம்மையாக சிரிச்சிட்டேன். நீங்கள் பாருங்க. நீ அவர்கிட்ட சொல்லிடு. ஒரு நிமிஷம் கீதாப்பா. பேசுமா. ஹலோ பேசுமா, நான் சாய் பாபா பேசுறேன். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன வேணும் சொல்லு. என்னடா இது, இதெல்லாம் எங்கடா இது? உண்மையிலே தெரிஞ்சுதான் பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா? ஒரு விஷயமும் புரியல. எப்படி இதெல்லாம் யோசிக்கிறாங்க? நல்லா இருந்துச்சு. சாய்பாபா மைண்ட் வச்சு நினைச்சு பாருங்க. நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாரு? இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாரு? பேசிக்கிறாங்க மேடம். இந்தியாவோட சீஃப் மினிஸ்டர். நம்ம இந்தியாவோட முதலமைச்சர் யாரு? மு.க. ஸ்டாலின். இல்ல விஜய் தளபதி. மோடி. அம்பேத்கர். முடியல. இந்தியாவுக்கு சிஎம் யாரு? மு.க. ஸ்டாலின். இல்ல இல்ல விஜய். இல்ல 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 இப்ப வருது பாருங்க, மோடி. நம்மால் சார், நீங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? இருக்கிறாரே யோசிக்கிறாரு. என்ன இவ்வளவு போடுறாரு? பேசுறீங்க ஏதாவது? கேள்வி கேட்டது குத்தமாடா? நம்மளால போட்டு கொள்றாங்களே. அவரும் என்னதான் பண்ணுவாரு? கேள்வி நீங்க பதில் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா பரவாயில்ல. ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்குறீங்க, தப்பு உங்க மேலதான். மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. அவன் கேட்டதுக்கும் நம்ம சொன்னதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது எந்த ரகமே தெரியல. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம சிஎம், அதனால என்ன சொல்லக்கூடாது, வாயிலே போடுவாங்க. வெயிட் அண்ட் சீ. முடிச்சு எப்படி உண்மையை சொல்லி ஆகணும். நீ ஒரு ஓவியம் நிரூபிச்சிட்டயா? ஜூராசிக் பார்க் படம் எடுத்தவனுக்கு கூட இப்படி ஒரு டைனோசரை வரையணும்னு கற்பனை வந்திருக்காதியா? என்ன காலம், என்ன வாய், என்ன
இது மேக்னெட் ஃபேமிலிங்க. இது செம்மையா இவங்க வீடியோஸ்லாம் சூப்பரா இருக்கும். நான் ரொம்ப நாளா பார்த்துருக்கிறேன். அந்த டப்பிங் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க அவங்க வீடியோலாம் பாருங்க, சூப்பரா இருக்கும். நான் உங்களோட சப்ஸ்கிரைபர் தான். பாருங்க, நீங்களே பாருங்க. சும்மா ஒரு சிங்க், அந்த சிங்க்லாம் சூப்பரா அது இருக்கும். நீங்க மொத்த பியூட்டியும் கொண்டு போய் முதுகுல வச்ச பாரு, சான்ஸே இல்ல. அடது மாடு எது எது எங்க மாட முன்ன பின்ன பாத்துக்கிறான் அந்த ஆளு. என்னங்க அது? நீ லோக்கல் மாடு உனக்கு என்னடா தெரியும்? ஃபாரின் பசு மாடோட கிராஸ் பிரீட் அது. ஓனர் எப்படியா முட்டு கொடுக்கறது இத? நான் ஒரு முட்டு கொடுக்கவா? ஏரியா மாடுன்னு பாக்குறேன்ல, ஏறி வந்து உதைப்பேன். அது ஊட்டச்சத்து குறைந்த ஏலியன் மாட்டோட உருவப்படம். அப்படித்தான்டா இருக்கு அது. எல்லாம் போய் கொம்ப தீட்டிட்டு வந்து டேத்து ஏத்துறேன். பாடா நீயே வேற்று கிரகத்தை மாடு பத்தி விஷயம் தெரியாம என்ன வேணா சொல்ல வேண்டியதா இருக்கு பாரு. என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு? என்ன ஓனர் இப்படி பண்றீங்க? இப்போ நம்மால ஐயோ பாவமே, ஹெல்ப் ஹெல்ப் வாண்டாப்பா, நானே போய்க்கிறேன். பரவாயில்லைங்க, நான் என்ன எடுத்து அந்த புக்கை விடுறேன். வானாப்பா, ரொம்ப நன்றி, போயிட்டு வா. அட வாங்கல, நான் கேட்டனா உன்கிட்ட, நான் ஹெல்ப்ப கேட்டனாடா. அது பாட்டுக்கு செவனேன்னு இருந்துச்சு. இது உன்னை கேட்ட கேட்டுக்காது, காப்பாத்துங்க. அது டயலாக் டப்பிங் சூப்பரா கொடுத்துருக்காங்கப்பா. வேணாம்ப்பா. ஐயா இந்த வழியா எவனாவது ஏன்னா போவானா? வண்டி அங்க இருக்கு. அதெல்லாம் ஜம்முன்னு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. ரயில்வே ட்ராக்ல இங்க பாரு. அட என்ன கன்றாவிடா அது? ஏன் இதுக்குள்ள இருக்க? நாய் தொலைச்சிட்டு வந்தேன், மாட்டிக்கிட்டேன். வெளியில வரவே முடியலண்ணா. எப்படி யோசிச்சிருப்பான் பாருங்க. கண்டவாளத்துக்குள்ள எதுக்கு அவன் போவான்? ஷார்ட் கட்டுக்கும் போயிருப்பான் போல. மலை மூளையே மூளைதான்ப்பா. பயங்கரமா யோசிக்கிறாங்க.